ஒருவர் வந்து ஒரு தலாக் சொல்கிறாப்புல. தலாக் சொன்னோன்னா அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் மேலே, அப்புறம் அவங்க அம்மா மேலே, அவங்க வீட்டில் அவங்க தங்கச்சி இருக்குது, தங்கச்சி, அக்கா, அண்ணன், தம்பி எல்லாரையும் சேர்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி என்னை வன்கொடுமை பண்ணுறாங்க, என்னை வந்து அடிக்கிறாங்க, துன்புறுத்துகிறாங்க, இந்த மாதிரி ஒரு போலியான ஒரு புகாரை வந்து காவல் நிலையத்தில் தெரிவிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காவல் நிலையத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 498A, அப்புறம் இந்த முஸ்லீம் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு செக்ஷன் 3 and 4, டீட் வித் 34 அப்படின்ட்டு செக்ஷன்ஸில் வந்து எஃப்ஐஆர் போட்டுறாங்க. இப்போ அந்த கணவன் அந்த ரிலேட்டிவ்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெயிலுக்கு மூவ் பண்ணுவாங்க. அப்போ அல்லது ஏபி எடுப்பாங்க. அப்போ இந்த சட்டப்படி இந்த முஸ்லீம் விமன் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே செக்ஷன் 3 and 4 அஃபென்ஸ் கீழே ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க அப்படின்னா, அதில் பெயில் மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சட்டப்படி என்ன பண்ணணும்னா, அந்த பெயில் அப்ளிகேஷனை டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கன்சர்ன் வந்து கேட்கணும், அந்த கணவனுடைய பெயிலை டிசைட் பண்ணுறதுக்கு. இது வந்து மற்ற ரிலேட்டிவ்ஸ் பொருந்துமா? உதாரணத்துக்கு அந்த எஃப்ஐஆரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாமியாரை சேர்த்துருக்காங்க, நாத்தனார், கொழுந்தனார், மச்சான், இன்லாஸ் எல்லாமே சேர்த்துருக்காங்கன்னு வைங்க. இப்போ இந்த இன்லாஸுடைய பெயில் அப்ளிகேஷனை டிசைட் பண்ணுறதுக்கு ஏதாவது பார் இருக்கா அப்படின்னா, இல்லை ஏபிஐ டிசைட் பண்ணுறதுக்கு ஏதாவது பார் இருக்கா அப்படின்னா, அந்த மாதிரி பார் எதுவும் இல்லை அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து 2021 சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த முஸ்லீம் விமன் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 கீழே செக்ஷன் 3 and 4 யார் அஃபெண்டர் அப்படின்னா, யார் அக்யூஸ்ட் அப்படின்னா கணவன் தான். அவங்களுடைய இன்லாஸ் வந்து வர முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா there is no bar on granting AB for அதர் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்ட்டு 2021 சுப்ரீம் கோர்ட் வந்து இது குறித்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ.